ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ஒரு மட்டன் கிரேவி ஸ்டைலுக்கு, ஒரு சிக்கன் கிரேவி ஸ்டைலுக்கு அப்படியே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல இந்த பன்னீர் கிரேவி வந்து நம்ம செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் கூட பண்ணிரலாம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிநாடு ரெசிபி அப்படிங்கும்போது நம்ம அந்த செட்டிநாடு ஸ்டைலுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்கணும். அதனால ஒரு கடாயில வந்து எண்ணெய் வந்து கடலெண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை வந்து 2 இன்ச் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜாதிப்பூ வந்து 2 துண்டு வந்து சேர்த்திருக்கேன். ரொம்ப சேர்த்துற தேவையில்ல. அதுக்கப்புறமா பச்சை ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. கல்பாசி வந்து ஒரு 2 துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ வந்து 1 சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா கசகசா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறமா நம்ம மல்லி வந்து முழு மல்லி ஒரு 1/4 கப்பு சேர்த்து அது எல்லாத்தையுமே நல்லா வந்து முதல்ல வதக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும். வதக்கி முடிச்சக்கப்புறமா ஒரு 50% அந்த மல்லி நல்லா வெந்தக்கப்புறமா, அதாவது வதங்கினக்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு 12லேருந்து ஒரு 17 காஞ்ச மிளகா வந்து சேர்த்திருக்கோம். அது கூடயே கருவேப்பிலை இலை வந்து ஒரு 20லேருந்து 30 கருவேப்பிலை இலை வந்து சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்து அதை திரும்ப நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். தனித்தனியாக வதக்கியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. காஞ்ச மிளகா வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதே நேரத்தில் கருவேப்பிலை இலை வதங்கிறதுக்கும் ரொம்ப டைம் வந்து எடுக்காது. அதனால அந்த 3த்தையும் வந்து கடைசியா நம்ம வதக்கிக்கிடலாம். முதல்ல வந்து மல்லி வரைக்கும் நீங்க சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வாசனை வர அளவுக்கு. வதங்கி முடிஞ்சக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்செடுக்கணும். தண்ணி சேர்த்து முதல்ல வந்து ஆற விடுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சரில் ஆறி முடிச்சக்கப்புறமா தண்ணி சேர்க்காம மிக்சர் ஜாரில் முதல்ல வந்து அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மாவாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குறை குறைன்னு வந்து கிடைக்கும். முதல்ல வந்து ரஃப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து கிடைச்சிரும். இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைல் ரெசிபி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து கடலெண்ணெய் திரும்பியும் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து ஒரு கடலெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டோம். நெய் வந்து ரொம்பவே முக்கியமானது. நெய் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு மணமும் இருக்கும். அதனால நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தக்கப்புறமா பிரியாணி இலை வந்து 1 சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா பச்சை ஏலக்காய் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கிராம்பு வந்து 2 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையுமே நீட்டமாக வெட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு வந்து வதக்கணும். அதனால் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறத்துக்கு மாறினக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துருக்கோம். அது கூடவே வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை இலை வந்து ஒரு 20 கருவேப்பிலை இலை, காஞ்ச மிளகா வந்து ஒரு முழு காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி காஞ்ச மிளகா வந்து சேர்த்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே காரம் வந்து போதுமான அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம். அதனால் முழுசாக வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து முழுசாக வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டோம். காஞ்ச மிளகா சேர்த்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு மட்டும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டோம். தக்காளி வந்து 2 தக்காளி நீட்டமாக வெட்டி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஓரளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியில் மாற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிருக்கோம். அது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறிடும். அந்த அளவுக்கு மாறினக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். மசாலா வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லிப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது 3த்தையுமே சேர்த்து ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். பன்னீர் வந்து ஓரளவுக்கு கியூப் சைஸஸாக ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு 400 கிராம் வந்து நான் பன்னீர் வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம சேர்த்துருக்க மசாலாக்கு அதுக்கப்புறமா அரைச்சிருக்க மசாலாக்கு ஒரு 400 கிராம் பன்னீரை வச்சு நம்ம வந்து ரெசிபி ரெடி பண்ணோம்னா ஓரளவுக்கு காரம் உப்பு எல்லாமே ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அதனால் ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் வந்து சேர்த்துக்கிட்டேன்.
பன்னீர் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸா இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நம்ம வந்து நம்ம கொதிக்கவும் விடுவோம். அதே நேரத்தில கிண்டவும் செய்வோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கரையும். அப்போ வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து கரெக்ட்டா வந்துரும். அதனால இந்த சைஸ்க்கு வந்து பன்னீர கட் பண்ணிட்டு, நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளியோட மசாலாவோட நல்லா வந்து பன்னீர வந்து வதக்கி விட்டுக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க ஹை ஃப்ளேம்லோ, மீடியம் ஃப்ளேமுக்கோ மாறுனீங்கன்னா, உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பன்னீர வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த தக்காளியோட, அந்த வெங்காயத்தோட, அந்த மசாலாவோட நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்தக்கப்புறமா இந்த பன்னீரையும், இந்த பேஸ்ட்டையும் ஸ்டவ்வ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு திரும்பியும் நீங்க வந்து கிண்டி விடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பன்னீர் வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து ஜெல் ஆகும். அதே நேரத்துல நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிருக்கிறது வந்து மேக்ஸிமம் நம்ம செட்டிநாடுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டோம். அதாவது செட்டிநாடு கிரேவிக்கு நம்ம பயன்படுத்துற இன்கிரீடியன்ட்ஸ்ல மேக்ஸிமம் வந்து சேர்த்துக்கிட்டோம். செட்டிநாடு ஸ்டைலுங்கும்போது நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து இந்த நீட்ட மிளகா வந்து சேர்க்க மாட்டோம். குண்டு மிளகா வந்து சேர்ப்போம். அது வந்து எனக்கு கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா நீங்க வந்து இந்த காஞ்ச மிளகா பயன்படுத்துற இடத்துல நீங்க செட்டிநாடு மிளகா, அந்த குண்டு மிளகா வந்து நீங்க பயன்படுத்திக்கிங்கன்னா அப்படியே ஆப்டான ஒரு செட்டிநாடு ரெசிபி தான். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே நான் வந்து முதல்ல வந்து இந்த மசாலா சேர்த்து பன்னீரோட நல்லா வந்து கிண்டி முடிச்சுட்டேன். கிண்டி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நான் விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுருவோம். விட்டு முடிச்சக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம கிண்டிட்டோம். கிண்டி முடிச்சக்கப்புறமா தண்ணி வந்து சேர்க்குறோம். உடனே நீங்க வந்து பேஸ்ட் சேர்த்து நீங்க பன்னீரோட நல்லா கிண்டி முடிச்சக்கப்புறமா உடனே தண்ணி வந்து நீங்க சேர்த்துற வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தண்ணி வந்து கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம். கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு 2 கப் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இறுகிரும். ஏன்னா தேங்காய் வந்து நல்லா வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து இறுகிரும். தண்ணி வந்து அதனால நீங்க 2 கப்லேருந்து ஒரு 2 1/2 கப்பு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு கிரேவி வந்து திக்காயிரும். இப்போ வந்து நான் தண்ணி எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில அரைச்சி அந்த மீதி இருக்கிற தண்ணி அந்த மிக்ஸியில சேர்த்து அந்த தண்ணியோட அந்த மிக்ஸியில வந்து மசாலா எதுவுமே வேஸ்ட் ஆகுற மாதிரி அந்த மிக்ஸியோட சேர்த்து இந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லா தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து முடிச்சக்கப்புறமா நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதே நேரத்தில் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து காரம் வந்து சேர்த்துக்கிட்டோம். காரம் ரொம்ப தேவைப்படல. அதனால 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு காரமும் சேர்த்தக்கப்புறமா திரும்ப வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறமா திரும்பியும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கேன். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும்போது 2வது தடவை பார்க்கும்போது எனக்கு உப்பு காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்தது. அதனால இதுக்கப்புறம் எதுவும் நம்ம உப்பு காரம் சேர்க்க தேவையில்ல. அதனால மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்லயோ இல்ல லைட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு இந்த செட்டிநாடு பன்னீர் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் வந்து ஓபன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு கிரேவியும் நல்லா வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து சூப்பரா வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு. நெய்யும் நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு. பன்னீரும் நல்ல வாசனையா நல்லா வந்து இந்த கிரேவியோட ஜெல் ஆயிருச்சு. இந்த நேரத்துல நம்ம வந்து கொத்தமல்லி இலை வந்து நல்லா வந்து தூவி விட்டுக்கிடுவோம். கொத்தமல்லி இலை தூவி விட்டு ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு இந்த செட்டிநாடு பன்னீர் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். நல்ல ஒரு காரசாரமான ஒரு நல்ல ஸ்பைசஸ் சேர்ந்த ஒரு கிரேவி. பன்னீர்லாம் நீங்க தனியா எடுத்து சாப்பிடும்போது கூட அந்த கிரேவியோட டேஸ்ட் அப்படியே பன்னீர்ல வந்து ஃபுல்லா வந்து ஜெல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாரியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாரி ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி அளவுக்கு, ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி அளவுக்கு அப்படியே வந்து அந்த டேஸ்ட்ட கொண்டு வந்துரலாம். கண்டிப்பா செஞ்சு பார்த்து வீட்ல எல்லாருக்குமே செஞ்சு குடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.